வணக்கம். எதிர்பாராத நேரத்தில் சிலவற்றை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு டிஎன்பிஎஸ்சி ஒரு ஆகச்சிறந்த உதாரணம். இந்த பிளானரை பற்றி சோஷியல் மீடியாவில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. பட் எனக்கு நம்பிக்கைனா டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியலாக சொல்லாத வரைக்கும் எதுவுமே என்ன நண்பகத்தன்மை அப்படிங்கிறது இல்லாதது. பட் கடைசியாக இன்னைக்கு திருத்தி அமைக்கப்பட்ட ஆண்டு அட்டவணையை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்கு. ஸோ இது வெறும் ஆண்டு அட்டவணை மட்டும் கிடையாது, இது தேர்வு முறைகளை மாற்றி அமைச்சிருக்கு. இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனில் இந்த அட்டவணை கவனம் செலுத்தியிருக்கு. இந்த அட்டவணை எதை நோக்கமாக கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எல்லா தேர்வுகளையும் விரைவாக நடத்தி முடித்து தேர்வர்களை பணியில் அமர்த்துவதற்கான அந்த கால நேரத்தை குறைப்பதற்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா போஸ்ட்டுமே இந்த பிளானரில் இருக்குது. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதை டிஃப்ரெண்ட் எக்ஸாமினேஷனாக இந்த கம்பைன்டு அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தையை கொண்டு கம்பைன்டு டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன், கம்பைன்டு டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன், நான் இன்டர்வியூ அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ ஒரு 5-6 கேட்டகரியாக பிரிச்சுட்டாங்க. பட் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இதை குரூப்பிங் பண்ணலை. ஆனால் குரூப் 2 தேர்வில் என்ன ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படிங்கக்கூடியதை தான் நம்ம சொல்லுவோம். பட் டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா, குரூப் 2க்கு இன்டர்வியூவே கிடையாது. குரூப் 2, குரூப் 2A அப்படிங்கக்கூடிய 2 பணியிடங்கள் மட்டும்தான் உண்டு. ஒரே முதல்நிலை தேர்வு, முதன்மை தேர்வு அப்படிங்கிறது 2. அதாவது இந்த குரூப் 2 பணியிடங்களுக்கு விவரித்தெழுதல் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் முதன்மை தேர்வு, அதே மாதிரி 2A பணியிடங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் கொள்குறி வகை தேர்வில் முதன்மை தேர்வு. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றம். அடுத்து எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், சார் இந்த ஃபாரஸ்ட் எக்ஸாமினேஷன் ஒன்று பிளானரில் போட்டிருந்தாங்க, அது எங்கே இருக்குது? ஸோ அதுவும் இதே இதில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி லெவல் நான் இன்டர்வியூ போஸ்ட், இந்த 6வது காலத்தில் இருக்கக்கூடிய இந்த இதுக்கு என்ன அந்த ஃபாரஸ்டர் அப்படிங்கக்கூடியதை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் என்ன குரூப் 2ல் அதை இன்க்ளூட் பண்ணலை. சரியா? ஸோ இந்த மாற்றம் அப்படிங்கிறது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. இன்னும் சில நுணுக்கமான மாற்றங்கள்லாம் இருக்குது. குறிப்பாக குரூப் 2வை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கலாம். சரியா? அப்புறம் குரூப் 2க்கான டேட்டே சொல்லிட்டாங்க. குரூப் 2 எக்ஸாமினேஷன் எப்போ வரப்போகுது? கால்ஃபர் பார்த்தீங்க அப்படின்னா 28/6, எக்ஸாமினேஷன் 28/9. ரைட். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். இந்த அன்னெக்சர் என்னென்னா, இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனில் என்னென்ன மாதிரி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ நம்ம குரூப் 2 தான் நம்ம எல்லாருக்குமே தேவைப்படும். அப்போ இந்த குரூப் 2வை நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஸோ கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2, 2A 2ன்னு பிரித்தாலும் முதல்நிலை தேர்வை என்ன 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் வைக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம், ஜெனரல் மென்டல் எபிலிட்டி, அப்புறம் கூடிய விஷயங்கள், சரியா, ஜென்ரல் ஸ்டடீஸ், இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அப்போ சார் மெயின்ஸுக்கு எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நீங்கள் முதல்நிலை தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் போதே நீங்கள் குரூப் 2 பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கிறீங்களா, குரூப் 2A பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கிறீங்களா அப்படிங்கக்கூடிய இது இருக்கும். ஸோ இது இருந்தாலும் நீங்கள் குரூப் 2 அந்த முதல்நிலை தேர்வில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்ணை வச்சு தரவரிசையில் முன்னணியில் இருக்கும்போது நீங்கள் குரூப் 2 பணியிடங்களுக்கான முதன்மை தேர்வை எழுதலாம், குரூப் 2A பணியிடங்களுக்கான முதன்மை தேர்வை எழுதலாம். இப்போ 2 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதலாம். சரியா? நீங்கள் குரூப் 2 மட்டும்னா ஒரே ஒரு முதன்மை தேர்வு, நான் குரூப் 2, 2A 2மே எழுதணும் அப்படின்னா கூட நீங்கள் என்ன குரூப் 2 முதன்மை தேர்வு எழுதணும், குரூப் 2A முதன்மை தேர்வு எழுதணும். குரூப் 2வை பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ், குரூப் 2Aவை பொறுத்த வரைக்கும் என்னென்ன அப்ஜெக்டிவ், ரெண்டும் வேறு நாட்கள் நடக்கும். கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் தான் என்ன நடக்கும். அடுத்த கேள்வி, சார் இதற்கான பாடத்திட்டத்தில் ஏதாவது மாற்றம் இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் 2 முதல்ல எடுத்துக்கலாம். தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்குது, ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது இருக்குது. சரியா? ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னு சொல்லிட்டாங்க, இதுதான் ஸ்கோரிங் பேப்பர். ஆனால் இந்த குரூப் 2 எக்ஸாமினேஷன் இருக்கு இல்லையா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்டிவ், ஜென்ரல் ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் முக்கியமாக ஒரு விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸுங்கிற வார்த்தையை கொடுத்துருக்கான். சரியா? ஆக்சுவலி நார்மலாக மற்ற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மென்டல் எபிலிட்டி அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கான். அப்போது இதில் மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயும் வந்து என்ன மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, இந்த குரூப் 2 போஸ்ட்டுக்கு டிஸ்கிரிப்டிவ்க்கு என்ன சிலபஸ் கொடுக்குறாங்களோ இது அப்டேட் ஆகும். இது வரைக்கும் நான் அப்டேட் ஆகலை. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கலாம், பொலிட்டி இருக்கலாம், தமிழ்நாடு பேஸ்டு ஈவெண்ட்ஸ் இருக்கலாம். இந்த 3 விஷயங்கள்லாம் என்ன இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கலாம். ஸோ அதே இது என்ன இங்கே டிஸ்கிரிப்டிவ்க்கு வரலாம். ஆனால் அந்த குரூப் 2A பொறுத்த வரைக்கும் ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதுக்கான பாடத்திட்டம் அவங்க அப்லோட் பண்ணால் தெரியும், இல்லை நோட்டிஃபிகேஷன் நமக்கு கிளியராக தெரிய வரும். ஸோ அப்போது இந்த பர்டிகுலர் சிலபஸ் அப்படிங்கிறது ஜென்ரல் மென்டல் எபிலிட்டிலேருந்து என்ன கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயம், ரைட்? ஓகே. ஸோ டெக்னிக்கல் போஸ்ட் பார்க்கலாம். டெக்னிக்கல் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 2ஆக பிரிச்சிருக்கான், இன்டர்வியூ, நான் இன்டர்வியூ அப்படிங்கிறத பிரிச்சிருக்காங்க. ஸோ நார்மலாக இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது, ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி இருக்குது, எலிஜிபிலிட்டி பேப்பர் இருக்குது, சப்ஜெக்ட் பேப்பர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஜெக்ட் பேப்பர் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரு இப்போ டெக்னிக்கல் பேப்பரில் எல்லாமே வந்துடும். அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எழுதினா நீங்கள் ஸ்டாட்டிஸ்ட்னா அது உங்கள் சப்ஜெக்ட் பேப்பராக இருக்கும். மேத்ஸ்னா மேத்ஸ் உங்கள் சப்ஜெக்ட் பேப்பராக இருக்கும். ஸோ அது நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷனை பொறுத்து. அதே மாதிரி தான் வந்து என்ன கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ்லேயே வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படிங்கிறத பிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதுசாக டிப்ளமோ ஐடிஐ லெவல்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த டிராஃப்ட்ஸ்மேனு, அப்புறம் வந்து ஆவினு, இந்த கார்பரேஷனெல்லாம் உள்ளே கொண்டு வந்தாங்க இல்லையா? அந்த பணியிடத்தெல்லாம் இதில் சேர்த்துட்டாங்க, சரியா? ஸோ ஏபிபி இதெல்லாம் வந்து இதில் வந்து வந்துருச்சு. அடுத்து முக்கியமாக இந்த போஸ்ட்டில் என்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 14 பணியிடங்களை வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்க, எதில் கொண்டு வந்துட்டாங்கன்னா குரூப் 2 போஸ்ட்டுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க, சரியா? இது வரைக்கும் வந்து என்னென்னா உங்களுக்கு குரூப் 2 போஸ்ட்டுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க ஒரு 14 பணியிடங்கள். இப்போ இதெல்லாம் முன்னாடி வந்து இந்த முனிசிபல் கமிஷனர் இதெல்லாம் வந்து எதில் இருந்துச்சு, நான் குரூப் 2A இருந்துச்சு. இப்போ இந்த குரூப் 2 கொண்டு வந்துட்டாங்க. இவ்வளோதான் வந்து மாற்றங்கள். பட் நார்மலாக என்ன நடக்கும் அப்படின்னா எல்லாரும் வந்து என்ன இதுக்கு எக்ஸாமினேஷன் எழுதுவாங்க, 2Aக்கு எக்ஸாமினேஷன், 2 மெயின்ஸ் வந்து என்ன எல்லாரும் எழுதுவாங்க. இதுதான் நடக்க போகுது. பட் இது ஒரு மாற்றம். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா நேர்காணல் அப்படிங்கிற ஒன்று இல்லாமல் இருக்கிறது. இது வரவேற்க தகுந்த ஒன்று. சொல்லப்போனால் குரூப் 1க்கே கூட இன்டர்வியூ தேவை கிடையாது, சரியா? இந்த இன்டர்வியூ வந்து ஒரு பெரிய இதிலெல்லாம் ஒரு யூபிஎஸ்சி ஓரல் இன்டர்வியூ மாதிரிலாம் இருக்கிறது இல்லை, இதாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து குரூப் 1ல் கூட வந்து என்ன தே கேன் ரிமூவ் த இன்டர்வியூ, ரைட்? ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்கள். ஸோ நீங்கள் கேட்கக்கூடியது இருக்கு இல்லையா, இந்த அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸரு, அசிஸ்டன்ட் டைரக்டர், சோஷியல் வெல்ஃபேர், ஏடி போஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ கால்ஃபரில் வந்திருக்க வேண்டியது பிப்ரவரியில், ஆனால் வரல. அதில் கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள். ஏடி சோஷியல் உமன் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி அதை கொண்டு வந்துட்டாங்க. டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனில் கொண்டு வந்துட்டாங்க. இது இன்டர்வியூ போஸ்ட்டாக கொண்டு வந்துட்டாங்க. ஏடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஏடி அக்ரிகல்ச்சர், ஏடி டைரக்டர் டவுன் பஞ்சாயத்து, ஏஎம் லீகல், ஏஎம் அக்கௌண்ட்ஸ், அடுத்து வந்து ஆட்டோமொபைல் மோட்டார் வெஹிக்கிள், அடுத்து பர்சார் காலேஜ் எஜுகேஷன் கீழே வந்துருச்சு. ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் இங்கிலீஷ் ரிப்போர்ட்ரு, இண்டஸ்ட்ரியல் மேனேஜர், இதெல்லாம் இதில் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கலில் இன்டர்வியூ போஸ்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க. நான் இன்டர்வியூ போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், ஏஓ, அசிஸ்டன்ட் இன்ஜினியரு, இது எல்லாத்தையும் இதில் கொண்டு ஜியாலஜிஸ்ட்டு, இது எல்லாத்தையும் வந்து என்ன இதில் கொண்டு வந்து இதில் வந்து போட்டாங்க. கெமிஸ்ட்டு இது எல்லாம். ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாரஸ்டருமே இருக்கும். கெமிஸ்ட்ரி, கியூரேட்ரு, ட்ரக் இன்ஸ்பெக்டரு, ஃபோர்மன் ஃபிஷரிஸில், அடுத்து ஃபாரஸ்ட்ரு, இந்த எல்லாத்தையும் இதில் கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரே எக்ஸாமாக வச்சு உங்கள் எல்லாத்தையும் வந்து ரொம்ப வேகமாக நாங்கள் பணியிடத்தை நிரப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் குழப்பப்படாமல் உங்களுடைய தயாரிப்பை வந்து தொடங்குங்க. இதுலேயும் ஏகப்பட்ட புரளிகள் வந்து வரும். அது நடக்க போகுது அப்படி நம்பாதீங்க. டிஎன்பிஎஸ்சி எப்போதுமே அஃபிஷியலாக சொல்லாத வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்பாதீங்க. பட் உடனே இப்போ குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணலாம் இது பண்ணாதீங்க. நமக்கு முதல் கூடியது குரூப் 4, குரூப் 1, தென் வி ஹேவ் எனஃப் டைம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ப்ரிப்ரேஷனை வந்து இது பண்ணிக்கோங்க. இப்போ சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, ஐ வில் ரிப்ளை. தேங்க்யூ.